நம்ம இந்தியாவில் அதாவது நார்த்து சவுத்து ஈஸ்ட் வெஸ்ட்னு இருக்கிற எல்லா இந்தியன்ஸுமே ரொம்ப ரொம்ப விரும்பி கொண்டாடுற ஒரு பண்டிகை எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது கண்டிப்பாக தீபாவளி தான். ஆனால் நம்ம ஏன் தீபாவளி கொண்டாடுறோம்? இதுக்கு மேஜரா 2 காரணங்கள் சொல்றாங்க. அப்படி என்ன மேஜரான அந்த 2 கதை அப்படிங்கிறத ஃபுல் ஸ்டோரியை சொல்லி உங்களை பிளேடு போட விரும்பல. ஸோ ஷார்ட்டா சொல்றேன், கேட்டுக்கோங்க. நம்ம சவுத் இந்தியன்ஸை பொறுத்த வரைக்கும் தீபாவளியை நம்ம ஏன் செலிப்ரேட் பண்றோம்னா, கிருஷ்ண பரமாத்மா நரகாசுர அழிச்சனால நம்ம தீபாவளியா கொண்டாடுறோம். அதுவே நார்த்ல பாத்துக்கிட்டீங்கன்னா ராவணனை கொண்டுட்டு ராமர், சீதா, லக்ஷ்மணர் 3 பேரும் அயோத்திக்கு திரும்பி வந்தனால அவங்க தீபாவளியா கொண்டாடுறாங்க. இந்த 2 கதையில எது உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குதோ அதையும் நீங்க சூஸ் பண்ணிக்கலாம். ஆனா இதுல ஒரு பயங்கரமான ட்விஸ்டும் இருக்குது. அது என்னன்னா, நம்ம இந்தியன் சிவிலைசேஷன் தான் ஒன் ஆஃப் தி ஓல்டஸ்ட் சிவிலைசேஷன் இன் தி வேர்ல்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அது ஏன்னா நம்மளோட முன்னோர்கள் எது செஞ்சாலும் அதுக்கு பின்னாடி கண்டிப்பா ஏதாவது ஒரு சயின்டிபிக் ரீசனோட தான் செய்வாங்க. அண்ட் ஃபியூச்சர்ல நம்ம எல்லாருமே அதை கண்டிப்பா ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக அந்த அறிவியல் கூட ஆன்மீகத்தையும் கலந்து நமக்கு கொடுத்துட்டு போயிருக்காங்க. அப்படி நம்ம தீபாவளி கொண்டாடுறதுக்கு பின்னாடி அவங்க வச்சிருக்கக்கூடிய ட்விஸ்ட் என்னன்னு தெரியுமா? நான் ஷைலு. ஆரம்பிக்கலாமா? ஓகே, அது என்ன ட்விஸ்ட் அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம நேச்சரை பத்தியான சில முக்கியமான விஷயங்களை நம்ம தெரிஞ்சுக்கணும். நம்மளுடைய சோலார் சிஸ்டம்ல சூரியன் எப்படி நம்ம பூமி பொறுமையா சுத்தி வருதோ அதே மாதிரி நம்ம பூமியை சுத்தி வரக்கூடிய ரொம்ப ரொம்ப அழகான ஒரு விஷயம் தான் இந்த நிலா. ஆனா நம்ம நிலா எப்பவுமே ஒரே சைஸ்லயே இருக்காது. ஒரு நாள் பாத்தீங்கன்னா முழு நிலவா இருக்கும், அதாவது ஃபுல் மூன் டே, பௌர்ணமி அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கப்புறம் அப்படியே படிப்படியா கொஞ்சம் கொஞ்சமா தேஞ்சிக்கிட்டே வந்து ஒரு நாள் கம்ப்ளீட்டா காணாம போயிடும். அத நோ மூன் டே, அதாவது அமாவாசை அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கப்புறம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா வளர்ந்துட்டு வந்து திரும்பி முழு நிலவா ஆயிடும். சின்ன வயசுல இந்த நிலாவை பார்க்கும் பொழுது என்ன மாதிரியான ஒரு மிராக்குலஸ் கிரீச்சர் இந்த நிலா அப்படின்னு வியந்து பார்த்திருக்கேன். அது மட்டும் இல்லாம அமாவாசை நாள்ல நிலால வடை சுட்டுட்டு இருக்க ஆயா கடையை லீவ் விட்டுருவாங்க அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கேன். ஆனா உண்மை என்னன்னா, நிலவு எப்பவுமே முழு நிலவா அதே இடத்துலதான் இருக்குது. சூரியனுடைய வெளிச்சத்துக்கும் ஷேடோவுக்கும் ஏத்த மாதிரி நமக்கு அது தேய்பிரையாவும் வளர்பிரையாவும் தெரியுது. இப்ப பேக் டு மெயின் ஸ்டோரி. நிலா இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் ஷேப்ஸ்ல அப்பியர் ஆகிறதோ, இல்ல ஒரு நாள் முழு நிலவா இருக்கிறதோ, இல்ல ஒரு நாள் நிலாவே இல்லாம இருக்கிறது பூமியை எந்த வகையிலையாவது அஃபெக்ட் பண்ணுமா அப்படின்னு பாத்தீங்கன்னா எஸ். நம்ம பூமியோடைய கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் நிலாவோட சைஸுக்கு ஏத்த மாதிரி ஸ்ட்ராங்காவும் நார்மலாவும் மாறிக்கிட்டே இருக்கும். அதுலயும் முக்கியமா இந்த அமாவாசை பௌர்ணமி நாட்கள்ல இந்த கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் ரொம்பவே ஸ்ட்ராங்கா இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. எந்த அளவுக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, எர்த்தோட கிரஸ்ட்ல ஒரு விதமான ஸ்ட்ரெஸ் அண்ட் பிரஷர் ஒன்று கிரியேட் ஆகும். அதனால கடல் அலைகள் அன்னைக்கு ரொம்பவே ஸ்ட்ராங்கா இருக்கும். இது நம்ம எர்த்தோட சர்ஃபேஸ்ல ஒரு விதமான சின்ன ஃபிளக்சுவேஷன்ஸை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்றாங்க. இந்த மாதிரி மூனோட இந்த ஃபேஸ் எர்த்தை மட்டும் தான் பாதிக்குமா அப்படின்னு பாத்தீங்கன்னா கண்டிப்பா கிடையாது. எர்த் மேல வாழ்ந்துட்டு இருக்கிற சோ கால்ட் ஹியூமன்ஸ் ஆன நம்மளையும் இது பாதிக்கும். ஏன்னா நம்ம ஹியூமன் பாடியும் 70% வாட்டர்ல தான் உருவாயிருக்கு. அதனாலதான் ஒரு சில பேருக்கு இந்த அமாவாசை பௌர்ணமி நாட்கள்ல டிஸ்டர்ப்டு ஸ்லீப், அலர்ஜி, ரேஷஸ், ஹார்மோனல் இம்பேலன்ஸ் சொல்லிட்டு சில பிரச்சனைகள்லாம் கிரியேட் ஆகுது. சரி, இதுக்கும் நம்ம தீபாவளி கொண்டாடுறதுக்கும் என்ன சம்பந்தம் இருக்குது அப்படின்னு தானே கேக்குறீங்க. ஒரு வருஷமும் நம்ம தீபாவளி பாத்தீங்க அப்படின்னாக்கா அமாவாசை நாள் அன்னைக்கு இல்ல அமாவாசை நியரர் டேஸ்ல தான் ஃபாலோ ஆகும். அத கோஇன்சிடென்டல் கிளஸ்டர் அலைன்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது நம்மளுடைய சோலார் சிஸ்டம்ல இருக்கக்கூடிய ரொம்ப ரொம்ப பிரைட்டஸ்ட் பிளானட்டான வீனஸும் ஜூபிட்டரும் ஒரே லைன்ல வரனால தான் நம்ம தீபாவளி நாளா கொண்டாடுறோம். முன்னோர்களுடைய கணிப்புப்படி வீனஸ் கிரகம் அப்படிங்கிறது லக்ஷ்மி, ஜூபிட்டர் கிரகம் அப்படிங்கிறது விஷ்ணு. இது ரெண்டும் ஒரே லைன்ல சேரும் பொழுது நம்ம விளக்கேத்தி வழிபட்டோம் அப்படின்னாக்கா இந்த பிரபஞ்சத்தோட ஆசை நமக்கு கிடைக்கிறது மட்டும் இல்லாம இது மூலியமா நமக்கு நல்ல பீஸ் ஆஃப் மைண்டும் நிறைய அதிர்ஷ்டமும் கிடைக்கும்னு நம்பி இருக்கிறாங்க. அண்ட் இதெல்லாம் எப்போ பண்ணிருக்காங்க? எந்த ஒரு டெக்னாலஜி டெவலப்மெண்ட்டும் இல்லாத அந்த காலகட்டத்திலேயே கிரகங்களோட மூவ்மெண்ட்டை அவங்க கண்காணிச்சிருக்காங்க. அது கூட சேர்த்து நம்மளுடைய பூமி, சந்திரன், சூரியன் சொல்லிட்டு இவங்களுடைய மூவ்மெண்ட்டையும் கணிச்சு சில நாட்களை நமக்காக இப்படி இப்படி வழிபடணும்ட்டு நம்ம முன்னோர்கள் நமக்கு சொல்லிட்டு போயிருக்கிறாங்க. நாட்கள் போக போக நம்ம முன்னோர்கள் சொன்ன இந்த விஷயம்லாம் கரெக்ட் தானா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்காக மாடர்ன் ரிசர்ச்சர்ஸும் வேதிக் ஆஸ்ட்ரானமர்ஸும் இதை பத்தி ஆராய்ச்சி பண்ணியிருக்காங்க. அப்படி அவங்க ஆராய்ச்சி பண்ணி பார்க்கும்பொழுது தீபாவளி நாள் அன்னைக்கு மற்ற நாளை கம்பேர் பண்ணும்பொழுது
எலக்ட்ரோ மேக்னெட்டிக் எனர்ஜி ரொம்பவே ஜாஸ்தியா இருக்கும்னு அவங்களும் கண்டுபிடிச்சிருக்காங்க. ஏன்னா மோஸ்ட்லி இந்த தீபாவளி பண்டிகை பார்த்தீங்கன்னா அமாவாசை நாள் அன்னைக்கு இல்ல அமாவாசை நீரர் டேஸ்ல தான் ஃபால் ஆகுது. அன்னைக்கு மூணுடைய கிராவிடேஷனல் புல் ரொம்பவே வீக்கா இருக்கணும். அதனால எர்த்தோட சர்ஃபேஸ்ல இது நிறைய விதமான நெகட்டிவ் எனர்ஜியை ரேஸ் பண்ணணும்னு சொல்லியிருக்கிறாங்க. அந்த சமயத்துல நம்ம தீபாவளி பண்டிகையை கொண்டாடுவோம். அப்போ இந்தியா முழுக்க லட்சக்கணக்கான விளக்குகளை நம்ம ஏற்றுவோம். அப்படி இந்த விளக்குல இருந்து வரக்கூடிய வெளிச்சமானது இந்த சர்ஃபேஸ்ல இருக்கக்கூடிய இந்த நெகட்டிவ் எனர்ஜியை நியூட்ரலைஸ் பண்ணிடும் அப்படின்னு சொல்றாங்க. இந்த ஒரு ரீசன்னால தான் தீபாவளி பண்டிகை அன்னைக்கு நம்ம ரொம்பவே ஒரு பாசிட்டிவ் வைபை ஃபீல் பண்ற மாதிரி இருக்கும். ரொம்பவே சந்தோஷமா, எனர்ஜெட்டிக்கா, இமோஷனலா நம்ம லைஃபே கொஞ்சம் லிஃப்ட் ஆன மாதிரி இருக்கும். கரெக்டா சொல்லணும்னா when science meet tradition அந்த நாளை தான் நம்ம தீபாவளியா கொண்டாடுறோம். ஆனா உண்மையாவே தீபாவளி அப்படின்னு சொன்னாலே ஒரு விதமான ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி நமக்குள்ள கிரியேட் ஆகிறத நம்மளாலேயே ஃபீல் பண்ண முடியும். ஸோ இந்த தீபாவளி நாள் அப்படிங்கிறது வெறுமனே புது துணி போடுறதோ இல்லை பட்டாசு வெடிக்கிறதோ இல்லை பலகாரம் செய்யறதோட மட்டும் இல்லாமல் நம்ம இந்த யூனிவர்ஸோட கனெக்ட் ஆகக்கூடிய ஒரு நாள். நம்மளை சுற்றி இருக்கிற எல்லா நெகட்டிவ் எனர்ஜியும் தள்ளி வச்சுட்டு நல்ல ஒரு பாசிட்டிவ் தாட்ஸை கிரியேட் பண்ணி அமாவாசை நாள் முடிஞ்சு எப்படி ஒரு புது நிலவு வளர ஆரம்பிக்குதோ அதே மாதிரி நம்ம வீடுகளில் ஏற்றக்கூடிய விளக்குலேருந்து வரக்கூடிய வெளிச்சம் மாதிரியே நம்மளோட லைஃப்பும் ரொம்பவே பிரகாசமாக ஹாப்பியாக மனநிறைவோட நம்ம ஒரு நல்ல வாழ்க்கையை லீட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம முன்னோர்கள் நமக்கு விட்டுட்டு போன நாள் தான் இந்த தீபாவளி பண்டிகை. ஆனா நம்ம முன்னோர்கள் நம்ம கிட்ட ஒரு விஷயத்த பண்ண சொல்லி விட்டுட்டு போயிருக்காங்க அப்படின்னா அதை நம்ம சாதாரணமாக பண்ணுவோம். எப்பவுமே ஓவரா பண்றது தானே நம்மளுடைய வழக்கமே. இந்த மாதிரியான ஒரு சம்பவம் இன்னைக்கு நேத்து இல்ல, ராமாயண காலத்திலேயே நடந்திருக்குது. இன்ஃபேக்ட் வால்மீகி இதை தெரிஞ்சோ தெரியாமலோ அவர் எழுதின ராமாயணத்திலேயே இதை குறிப்பிட்டிருக்கிறாரு. ராவணன் அழிச்ச கையோட ராமர், சீதா, லக்ஷ்மணர் இவங்க 3 பேரும் அயோத்திக்கு திரும்பி வந்த நாளை ரொம்பவே கோலாகலமா கொண்டாடணும் அப்படிங்கிறதுக்காக அங்க இருக்கிற மக்கள்லாம் சரையு நதியோரமா லட்சக்கணக்கில் விளக்குகளை ஏத்திருக்கிறாங்க. எந்த அளவுக்கு அவங்க நிறைய விளக்குகளை ஏத்திருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா 3 நாளைக்கு தொடர்ந்து வானம் கோல்டன் கலர்ல இருந்திருக்குது. இத மிரர் எஃபெக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்மளுடைய ஏன்ஷியன்ட் டைம்ல ஏற்பட்ட ஃபர்ஸ்ட் லைட் பொல்யூஷன் இதுதான். இப்படியே காலங்கள் போக போக தீபாவளி அப்படின்னு சொன்னாலே இந்த பட்டாசு சத்தம், புகைன்னு லைட் பொல்யூஷன், ஏர் பொல்யூஷன், நாய்ஸ் பொல்யூஷன், வாட்டர் பொல்யூஷன், தீபாவளி அன்னைக்கு செஞ்ச பலகாரங்கள் எல்லாம் தின்னு ஸ்டொமக் பொல்யூஷன் முதற்கொண்டு வந்துருச்சு. இந்த மாதிரி தீபாவளியால ஏற்படக்கூடிய பொல்யூஷனை கட்டுப்படுத்த முடியாம சில பார்ட்ஸ் ஆஃப் இந்தியால எஸ்பெஷலி நம்மளுடைய கேபிட்டல் சிட்டிலேயே பட்டாசு வெடிக்கிறதுக்கு தடை பண்ணியிருக்கிறாங்க. ஸோ தீபாவளி நாள் அன்னைக்கு கண்ணாம் பின்னான் பட்டாசு வெடிச்சு அட்மாஸ்பியரை பொல்யூட் பண்ணாம அளவா பட்டாசு வெடிச்சு அழகா ட்ரெஸ் பண்ணி தீபம் ஏற்றி பிரபஞ்சத்தை வழிபட்டு ஹாப்பியா, சேஃபா, ஃபுல் பாசிட்டிவ் எனர்ஜியோட தீபாவளியை கொண்டாடுங்க. அனைவருக்கும் இனிய தீபாவளி திருநாள் நல்வாழ்த்துக்கள். இந்த மாதிரியான நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக்ஸ்க்கு மறக்காம என் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோல சந்திக்கலாம். நன்றி.